இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புதை உயிரி படிவ அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் இந்தியாவிலேயே இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னாக்கா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாரணவாசியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் முட்டையை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா டைனோசரோட காலமும் மனிதன் வாழ்ந்த காலமும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனிதன் பரிணமிக்க ஆரம்பித்தது 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே டைனோசர் வாழ்ந்து அழிஞ்சிருச்சு. ஸோ மனிதனுக்கும் டைனோசருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த உயிரினங்களோட புதைவடிவ பொருட்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்கலாம். அருங்காட்சியகத்தை பற்றி உள்ள அறிமுகம் இங்கே வச்சுருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரியலூர் மாவட்டம் கலர் நிலத்திற்கு என நன்கு அறியப்பட்டது. இங்கு காணப்படும் வகை நில அமைப்பு உலகில் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் நில அமைப்புகளுக்கு தொடர்புடையது. குறிப்பாக அமெரிக்க தேசிய பூங்காவில் காணப்படும் கலர் நில அளவியலுடன் தொடர்புடையது. இவ்விரு இடங்களிலும் கிரிட்டோசியஸ் கால புதையுரி படிவங்கள் மிகுந்த எண்ணிக்கையில் கிடைக்கின்றன. புவியியல் அமைப்பு ரீதியாக 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீர் உட்புகுதல் மற்றும் வெளியேறுதல் நிகழ்வு நடைபெற்றது. இவ்வாறான கடல் நீர் உட்புகுதல் மற்றும் வெளியேற்றம் காரணமாக கடல் நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் அரியலூரின் நிலப்பகுதியில் சிக்குண்டு இப்பகுதி கலர் நிலமாக மாற காரணமாயின. அரியலூரில் காணப்படும் புதையுரி தொகுப்பு பாறைகள் மற்றும் தாது பொருட்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. அமெரிக்க சமகால புவி அமைப்புடன் காணப்படும் இப்பகுதியினை தமிழகத்தின் பல்வேறு புவியியலாளர்களும் புதையுயிரி படிவ பிராந்தியமாக அறிவித்திட வேண்டுகோள் விடுத்தனர். ஆகவே தமிழக அரசு இங்கு புதையுரி படிவ கல அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டது. அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இக்கருத்துருவினை ஏற்று புதையுரி படிவ கல அருங்காட்சியகம் அமைக்க 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து 27 ஜூலை 2014 அடிக்கல் நாட்டப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் பவளம் புதை வடிவம். அடுத்ததாக இருக்கிறது கடல் பாசி, அடுத்தது ஆர்கா, அடுத்தது கல் ஆகிய மரம், கல் மரம். அடுத்தது புரோட்டாக்ஸ், கனிம தாதுகள். அடுத்து இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனோசரோட ஒரு வால் பகுதி. இதை எடுக்கும் போதே இவ்வளோதான் கிடச்சிது. இங்கே சென்டராக இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட வால் பகுதி. இது தோண்டும் போது பாதி இடம் எல்லாமே சதறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முழுசாக கிடைக்கல, இவ்வளோதான் கிடச்சிருக்கு. அடுத்தது இதுதான் கல் மரம். 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தோட ஒரு படிமம். நம்ம இந்த மியூசியத்தில் வந்திருக்கிற பகுதியிலே மிக முக்கியமான பகுதினா அது இதுதான். இந்த ஒரு டைனோசர் முட்டைக்காக தான் இந்த மியூசியத்தையே கட்டியிருக்காங்க. இது டைனோசரோட உண்மையான முட்டை. இந்த முட்டை இந்த அரியலூர் பகுதியில் தான் கிடச்சிது. அரியலூர் மாவட்ட பகுதியில் வாழ்ந்த டைனோசரோட இனம் பார்த்தீங்கன்னாக்க இது தாவரத்தை வாழக்கூடிய ஒரு இனமாக தான் இருந்திருக்கு. இந்த இனம் முட்டையிட்டு தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனமாக இருந்திருக்கு. இதுவும் ஒரு பாலூட்டி இனம் தான். இந்தியாவில் பல பகுதிகளில் டைனோசர் முட்டை கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு அது கன்ஃபார்மாக ஒரு முட்டை இருக்குது அப்படின்னாக்கா அது இது ஒன்று தான். இந்தியாவில் இது ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் இருக்குது.
அடுத்து முட்டை பார்த்தாச்சு. அடுத்து டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்தை வந்து அங்கே 3 பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மினியேச்சரில் இருக்கிற மாதிரி இது வந்து டைனோசரோட ஆரம்ப காலகட்டம். அது அந்த டைனோசர் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கான ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்கு. இந்த காலத்தோட பேர் பார்த்திங்கன்னா மீசோசெயிக் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருக்கிறது ஜுராசிக் காலம். இந்த ஜுராசிக் காலத்தில் தான் டைனோசர் அதிகமாக இருந்த காலகட்டம். இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு அது அதிகமான இருந்த காலமாக இருக்குது ஜுராசிக் காலம். இந்த காலம்தான் டைனோசர் வந்து பல்கி பெருகின காலமாக இருக்குது. மிக அதிக அளவில் டைனோசர் வாழ்ந்த காலம்னா அது ஜுராசிக் காலம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் டைனோசரோட முடிவு. டைனோசர் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விண்கற்களாலேயோ இல்லை எரிமலைகளாலேயோ அதோட எரிமலை வெடிப்புகளாலேயோ இறந்துருக்கலாம். அதனால அந்த இனம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரிட்டோசியஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்க டைனோசர் வாழ்ந்த காலமும் மனிதன் வாழ்ந்த காலமும் ஒன்றா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. டைனோசர் வாழ்ந்த காலம் மனிதன் வாழ்ந்த காலத்துக்கும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காலமாக தான் இருக்குது. ஆனால் பலர் வந்து இப்படி தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த புரிதலை மாற்றிக்கணும். டைனோசர் வாழ்ந்த காலம் வேறு, மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வேறு. அடுத்தது மாடிக்கு மேலே போய் பார்க்க போகிறோம், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். இது வந்து டைனோசரோட ஒரு மினியேச்சர் தான், யாரும் ரியல்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அமெரிக்காவில் இருக்கிற கொலராடோ ரிவர் மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதே போல் ஒரு படிவம் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்த இந்த இடத்துக்கு நம்ம ரியலாகவே இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம மியூசியத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரு படம், அந்த படத்தோட ஒரிஜினல் இடம் இதுதான். இதுதான் வந்து ஒரு காலத்தில் வந்து கடலாக இருந்துச்சு. கடல் வற்றி அங்கே இருக்கக்கூடிய கடலில் இருந்த அந்த மணலும் இங்கே இருக்கக்கூடிய களிமண்ணும் சேர்ந்து இப்போ வந்து மணல் பாறையாக அங்கே அமைஞ்சிருக்கு. மியூசியத்தில் பார்த்த பல எச்சங்கள் வந்து இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். வாங்க இந்த இடம் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது நீங்கள் இந்த மியூசியத்துக்கு பார்க்க வரணுன்னாலே வாட்டர் பாட்டிலாம் கையிலே கொண்டு வந்துடுங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த மியூசியத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஏறி இறங்குந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் போக முடியுமான்னு தெரில. நீங்கள் வரா மாதிரி இருந்தால் வாட்டர் பாட்டிலாம் கொண்டு வந்துடுங்க கையோட. ஏன்னா இடையில தண்ணி தாகலாம் எடுக்க குடிச்சிக்கலாம். இங்கே கடல் இருந்ததற்கான எல்லா படிமங்களும் இங்கே இருக்கிறது நமக்கு இங்கே கடல் இருந்ததை உறுதிப்படுத்துது. இங்கே கடலில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள், இன்னும் அந்த பாறைகள், அது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இங்கே கூட ஒரு கல் இருக்குது. இதுவும் இந்த
ஒரு படிவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இங்கே இருந்ததுக்கான அடையாளம்லாம் தெரியுது பாருங்கள். மறுபடியும் இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நம்ம இப்போ கடந்து வந்த பாதையை நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது எவ்வளோ சுற்றி இருக்குது அப்படிங்கிறத. வாங்க அதை போய்ட்டு பார்த்துடலாம். கடைசியாக நம்ம வந்த பாதை வந்து அங்கே தான் இருக்குது. மியூசியம் அங்கே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறத பாருங்கள். 1 கிலோமீட்டருக்கு நான் சுற்றி வந்ததை 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மியூசியத்துக்காக தமிழ்நாடு அரசு 110 ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடம் தாங்க 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் குட்டிங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்ட இடத்த தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ நம்மளும் ஓடி ஆடி கல் பொறுக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் சொல்லலைங்க, இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டு எழுதியே வச்சுருக்காங்க. யாரும் அப்புறம் கமெண்டில் திட்ட வந்துடாதீங்க.